தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் ஆட்சி கவிழ்ந்துவிடும், எச்சரிக்கை விடுக்கும் அர்ஜுனா. தையட்டி விகாரை காணி மக்களுடையது, யுத்த காலத்தில் கைப்பற்றப்பட்டது, நைனாதீவு விகாராதிபதி தெரிவிப்பு. காவல்துறையினரை தாக்கிய அரசாங்க எம்பி கொந்தளிக்கும் நாமல். கைது செய்யப்பட்ட அர்ஜுனாவிற்கு பிணை அனுமதி. கனடாவில் சிகிச்சைக்கு சென்ற யுவதியிடம் தமிழ் மருத்துவர் பாலியல் சேட்டை, கடும் நடவடிக்கை. ஒன்றாரியோ விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் உயிரிழப்பு. கனடாவில் 26 கிலோகிராம் எடையுடைய ஹொக்கையின் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையட்டி பகுதியில் தற்போது விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி பொதுமக்களுக்கு சொந்தமானதென நைனாதீவு நாகவிகாரியின் விகாராதிபதி நவதலகல பத்மதேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் காணொலி ஒன்றை வெளியிட்டு நவதலகல பத்மதேரர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் கூறுகையில், தற்போது தையட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியானது காங்கேசன்துறை தையட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சொந்தமானதாகும். யுத்த காலத்தின் போது சிவில் மக்களின் காணிகள் கைப்பற்றப்பட்டன. அதன் பின்னர் அங்கு சட்டவிரோதமாகவே திஸ்ஸ விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மையை இங்கு யுத்த காலத்திலிருந்து மிக நீண்டகாலமாக வாழும் நாகவிகாரியின் விகாராதிபதியான எனக்கு மட்டுமே தெரியும். ஆகவே எமது நாட்டில் உள்ள மக்கள் இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. விடயங்களை ஆராய்ந்து நாம் செயற்பட வேண்டும். இந்த நிலையில் வடக்கு பிராந்தியத்திற்கான பிரதான சங்கநாயக்க தேரருக்கான பதவியை போலியாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரியின் விகாராதிபதிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர். பௌத்த தர்மத்திற்கு மாறாக அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. நான் 53 வருடங்களாக இங்குள்ள தமிழ் மக்களுடனேயே நைனாதீவிலேயே தங்கியுள்ளேன். மிகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் தமிழ் சகோதரர்களுடன் நாங்கள் ஒன்றாக வாழ்கின்றோம். எனினும் தற்போது தையட்டி பகுதிக்கு தேரொருவர் வருகை தந்து தமிழ் மக்களின் காணிகளை அடாதாக கையகப்படுத்தி விகாரைக்கான புதிய கட்டடங்களை நிர்மாணித்து வருகின்றார். இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதே எமது நிலைப்பாடு. எனவே இலங்கை வாழ் அனைத்து மக்களும் எவ்வித சிக்கல்களையும் ஏற்படுத்திக் கொள்ளாது சிந்தித்து செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் படகில் ஓட்டை விழுந்துள்ளதாகவும் படகு உடைந்து மூழ்கப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கவிழ்வதற்கான அறிகுறிகள் தற்போது தெரிவதாகவும் இன்னும் ஒரு வருட காலப்பகுதிக்குள் ஆட்சி கவிழும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ராமநாதன் அர்ஜுனா, நலிந்த ஜெயதிச 2 வாரங்களுக்குள் இதனை மீட்பதாக கூறியுள்ளார். அப்படி செய்தால் நல்லது. ஜனாதிபதியை சுற்றியுள்ளவர்கள் இவ்வாறு அவருடைய படகில் ஓட்டைகளை உருவாக்கி வருகின்றனர். வடக்கில் முல்லைத்தீவிலும் கூட வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதற்காக கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் அவருக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ காவல்துறை மா அதிபரை கடுமையாக விமர்சித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். வீதிகளில் காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அரசாங்கத்திற்கு சேவை செய்ய வெட்கப்பட வேண்டும் என நாமல் அதன்போது கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்ம குமார மீது காவல்துறை அதிகாரி ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் குறித்து ஊடகங்களுக்கு உரையாற்றிய நாமல், தற்போதைய காவல்துறை மா அதிபர் நாட்டின் காவல்துறை மா அதிபராக செயற்படவில்லை எனவும் மாறாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காவல்துறை மா அதிபராகவே அவர் செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு இதுபோன்ற சம்பவங்கள் அரசியல் அழுத்தம் மற்றும் பழிவாங்கல்களுக்கு பயந்து காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமைகளை
சுயாதீனமாக செய்ய தயங்கும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளன என்று நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு காலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது கஞ்சா அறுவரையுடன் தொடர்புடையவர்கள் என்று ராஜபக்ஷ மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் சட்ட நடைமுறையாக்கத்தில் அரசியல் அதிகாரம் பயன்படுத்தப்படுவதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து காவல்துறை அதிபர் அமைதியாக இருப்பது சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக நாமல் மேலும் தெரிவித்துள்ளார். கனடா ஸ்கார்பரோ ஒரு பல் மருத்துவர் நோயாளி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பல் மருத்துவரை ரொரண்டோ போலீசார் கைது செய்துள்ளனர். அக்டோபர் 18 ஃபின்ச் அவென்யூ கிழக்கு மற்றும் கெனடி சாலை பகுதியிலுள்ள ஸ்கார்பரோவில் உள்ள ஒரு பல் மருத்துவரிடம் 21 வயது பெண் சிகிச்சை பெற்று வந்தபோது பாலியல் தாக்குதல் நடந்ததாக போலீசார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர். டிசம்பர் 5 குற்றம் சாட்டப்பட்டவர் ரொரண்டோ காவல்துறையில் சரணடைந்தார். ரொரண்டோவை சேர்ந்த 66 வயதான முத்துக்குமார் இளங்கோ என்ற மருத்துவர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படவில்லை என்பதுடன் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் இருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர். பல் மருத்துவமனையின் பெயர் டாக்டர் இளங்கோ அண்ட் அசோசியேட்ஸ் என்று போலீசார் கூறுகின்றனர். கொலம்பியாவில் இருந்து குளிரூட்டப்பட்ட பழங்கள் ஏற்றி சென்ற சரக்கு கண்டெய்னரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 26 கிலோவிற்கும் அதிகமான ஹொக்கைனை பறிமுதல் செய்ததாக கனடா எல்லை சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சாமாசன் கண்டெய்னர் பரிசோதனை நிலையத்தில் இந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குளிரூட்டப்பட்ட பழங்கள் அடங்கிய சரக்கு என அறிவிக்கப்பட்டிருந்த அந்த கண்டெய்னரை சோதனையிட்ட எல்லை அதிகாரிகள் போதைப்பொருள் கண்டறியும் நாய்களின் உதவியுடன் கண்டெய்னரின் மேற்பகுதி பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 23 கட்டிகளான ஹொக்கைனை கண்டுபிடித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தற்போது கனடிய போலீசாரின் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கனடிய எல்லை சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் அக்டோபர் வரை காலப்பகுதியில் கனடிய எல்லை சேவை நிறுவன அதிகாரிகள் 10,000க்கும் அதிகமான போதைப்பொருள் பறிமுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அதில் 700 கிலோவிற்கும் மேற்பட்ட ஹொக்கைன் அடங்கும் எனவும் நிறுவனம் கூறியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் கனடாவின் எல்லைகளை தொடர்ந்து சோதித்து வருவதாக கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடா ஒன்டாரியோவின் தெற்கு மத்திய யார்க் பிராந்தியத்தில் ரிச்மண்ட் ஹில் பகுதியில் 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் இலங்கை தமிழர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் ரொரண்டோவை வாழ்விடமாகவும் கொண்ட 65 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். 2 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய நிலையில் வீதியால் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதுண்டுள்ளது. இந்த விபத்தில் தமிழர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.